அறிஞர் அண்ணா இந்த மண்ணின் முதலமைச்சராக இருந்தார். திராவிட இயக்கத்தின் மீது திரும்ப திரும்ப கல்களும் கயவர்களின் வசை மாறியும் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கின்றன. அண்ணாவை போல ஒரு மானுட பற்றாளன் உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. தொட்டிலில் கிடந்த பூமி உருண்டை பற்றி கவலைப்பட்ட பெரியாரின் நிழலில் வளர்ந்த அண்ணா, அவரிடத்தில் பயிற்சி பெற்ற அண்ணா, அவரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனிக்கட்சி தொடங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட அண்ணா, தலைவர் நாற்காலி அப்படியே இருக்கும் என்று தலைவர் பதவியை ஏற்காமல் பொதுச் செயலாளர் என்று முடிசூட்டி கொண்டு பயணத்தை தொடர்ந்த அண்ணா 1967 பெரியாரையும் காங்கிரஸையும் எதிர்த்து முதலமைச்சரானார். முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அண்ணா பெரியார் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து அவர் திருச்சியில் இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்ததற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அண்ணா திருச்சிக்கு சென்று பெரியாரை சந்தித்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று அறிவித்தார். பெரியார் விடுதலையில் எழுதுகிறார், அண்ணா இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் யூகிக்கவில்லை. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று என் மாளிகைக்கு வந்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று அறிவித்த பொழுது ஒரு மணப்பெண்ணைப் போல நான் தலை குனிந்து நாணிப்போனேன் என்று பெரியார் எழுதுகிறார். அந்த பெரியாரால் வளர்க்கப்பட்ட அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்கா சென்றார். ரோமாபுரி வாட்டிக்கன் சிட்டி சென்றார். வாட்டிக்கன் சிட்டியில் தான் உலகெங்கும் வாழக்கூடிய 14 கோடி கிறிஸ்தவர்களினுடைய தலைவர் போப்பாண்டவர் இருக்கிறார். அண்ணா போப்பாண்டவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வாட்டிகன் மாளிகையின் வாசலில் போய் நின்று அண்ணாவினுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கப்படுகிறது. CN அண்ணாதுரை, த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், மெட்ராஸ் 9 விசிட்டிங் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நாட்டுகளிலிருந்து தூதுவர்களும் அமைச்சர்களும் போப்பாண்டவரை சந்திப்பதற்கு அங்கே வரிசையில் இருக்கிறார்கள். போப்பாண்டவர் முன்னால் வைக்கப்பட்ட விசிட்டிங் கார்டை போப்பாண்டவர் அகல விரித்து விழித்து பார்த்துவிட்டு அண்ணாவைத்தான் முதலில் கூப்பிட்டார். வேறு நாட்டு அதிபர்கள் யாரையும் கூப்பிடல, முதல்ல அண்ணாவைத்தான் கூப்பிட்டார். ஏன் அண்ணாவை கூப்பிட்டாருன்னா ரோமாபுரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கும் தூத்துக்குடியில் தொண்டியில் அகழ்வாய்வு செய்கிற பொழுது எனக்கு ரோமாபுரி நாணயங்கள் கிடைக்கின்றன. ஆகவே ஒரு கலாச்சார ரீதியான உறவு, காலாகாலத்திற்கு முன்னே இருந்த உறவு, ரோமாபுரிக்கும் தமிழகத்துக்கும் இருந்த உறவு என்று சொல்லி போப்பாண்டவர் அண்ணாவை அழைத்திருக்கலாம். அண்ணா போப்பாண்டவரை சந்திக்க செல்லுகிற பொழுது ஒன்லி 5 minutes, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம் என்று சொல்லுகிறார்கள். அண்ணா எனஃப், எனக்கு அது போதுமானது என்று சொல்லிவிட்டு உள்ளே போகிறார். அண்ணா தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு ஆங்கிலத்தில் மளமளவென்று பேசுகிறார். கடிகாரத்தை பார்த்துவிட்டு 5 மணித்துளியில் முடிக்க வேண்டும் என்று அண்ணா கடிகாரத்தை பார்க்கிற பொழுது போப்பாண்டவர் சொன்னார், இப்படி ஒரு அழகான ஆங்கிலத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. அண்ணா ஆங்கிலம் பேசுகிற பொழுது அண்ணாவுக்கு தமிழ் தெரியுமான்னு சந்தேகம் வரும். அண்ணா தமிழ் பேசுகிற பொழுது அண்ணாவுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு சந்தேகம் வரும். போப்பாண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு இங்கிலீஷை நான் கேட்டதே இல்லை, நேர கட்டுப்பாடு உங்களுக்கு பொருந்தாது, நினைத்ததெல்லாம் பேசுங்கள்னு சொல்லி 5 நிமிட அனுமதி பெற்று சென்ற அண்ணா 55 நிமிடங்கள் பேசினார். நான் விடைபெற விரும்புகிறேன் என்று அண்ணா எழுந்திருக்க ஆரம்பிக்கிறார். போப்பாண்டவர் சொல்லுகிறார், விடைபெற விரும்புவதற்கு முன்னால் விரும்பிய பரிசொன்றை கேளுங்கள், நான் தருகிறேன் என்கிறார். அண்ணா சொன்னார், எந்த பரிசையும் எதிர்பார்த்து நான் வரவில்லை. என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு
த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி தகுதி இருக்கிறது என்று கண்டு உலகத்துக்கு அறிவித்தவன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கால்டுவெல். த கம்பேரிட்டிவ் கிராமர். எனக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒரு காணிக்கை மேரிக்கும் ஒரு கார்லூயிஸுக்கும் தமிழ்நாட்டில் செம்மாந்து நடைபோட அவனுக்கு ஒரு காப்பியம் தேவைப்பட்ட பொழுது தந்தவன் ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்ற வீரமாமுனிவரின் தேம்பாவடி காப்பியம். கல்விக்கும் மருத்துவத்திற்கும் கிறிஸ்தவம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற தொண்டு அளக்கற்பாலது. ஆகவே அச்சு ஊடகங்களை அன்னை தமிழகத்தில் அறிமுகம் செய்து என்னுடைய தமிழ் இனமும் என்னுடைய மொழியும் மேம்பாடடைவதற்கு கிறிஸ்தவம் நிறைய தொண்டாற்றி இருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கத்தான் நான் வந்தேன் என்று அண்ணா சொல்லிவிட்டு எந்த பரிசும் வேண்டாம் என்றார். மீண்டும் போப்பாண்டவர் சொன்னார், வாடிகையின் மாளிகையினுடைய மரபுப்படி யார் வந்தாலும் அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பது இந்த மாளிகையின் மரபு. உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் கேளுங்கள். நீங்கள் நீலவானத்தில் சிரிக்கின்ற நிலவை விலைக்கு வாங்கித்தாய் என்று கேட்டாலும் உங்களுக்கு தருவதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன், கேளுங்கள் அண்ணா என்றார். அண்ணா சொன்னார், நீலவானத்து நிலவு வேண்டாம், அந்த வானத்தில் கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள் வேண்டாம். உங்களினுடைய வாட்டிக்கன் மாளிகை அலங்கரிக்கின்ற உலகத்தின் புகழ்பெற்ற ஓவியன் லியோனார்டோ டாவின்சியினுடைய ஓவியங்களில் உங்கள் மாளிகையில் திரைச்சீலைகளாக தொங்கவிட்டிருக்கிறீர்கள், அதை கூட தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். உங்கள் மாளிகையில் ஜெர்மன் நாட்டு குழல் விளக்குகள் அலங்கரிக்கின்றன, அதை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். உங்களை கிறிஸ்தவர்கள், உங்களை நம்புகிறவர்கள் உங்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் உங்கள் கைவிரல்களில் முத்தமிடுகிறார்கள். நீங்கள் அணிந்திருக்கிற கணையாளியில் இயேசு சுமந்த பாரச்சிலுவையினுடைய துகள் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அந்த புனிதமான மோதிரத்தை தாருங்கள் என்று கூட நான் கேட்க மாட்டேன். ரோமாபுரி முத்துக்கள் தமிழ்நாட்டு முத்துக்களை விட உன்னதமானது, அதை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். ரோமாபுரி சிற்பங்களும் நல்ல சிற்பங்கள், அதை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். நான் உங்களிடத்தில் பரிசாக கேட்பது, நான் சார்ந்திருக்கிற இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைப்பட்டிருந்தது. என் பக்கத்தில் பைந்தமிழ் பேசுகிற பாண்டிச்சேரி டச்சு ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டிருந்தது. இந்தியாவினுடைய காமெல் சிட்டி மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற ஐலண்ட் கோவா போர்த்துகீசியர்களின் ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டிருந்தது. இந்தியாவின் விடுதலைக்கு காந்தியும் பகத்சிங்கும் வள்ளல் வஉசியும் ராணி வேலுநாச்சியாரும் போராடினார்கள். அரவிந்தனும் சுப்பையாவும் பாண்டிச்சேரி விடுதலைக்கு போராடினார்கள். கோவாவின் விடுதலைக்கு போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள மைக்கேல் ரேனடே என்பவன் போராடினான். மைக்கேல் ரேனடே கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறை வைக்கப்பட்டிருப்பதே எந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினானோ அந்த நாட்டை கபளீகரம் செய்த போர்ச்சுகீசிய நாட்டில் லிஸ்பன் சிறையில். அந்த கோவா விடுதலை பெற்ற விவரம் கூட சிறையில் இருக்கிற மைக்கேல் ரேனடைக்கு தெரியாது. இப்போதும் அவன் இதம் திரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டு மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதம் திரு கோடி எண்ணல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறைக்கிலேனே என்று சொல்லி தான் எந்த நாட்டுக்காக போராடினானோ அந்த மண் விடுதலை பெற்ற விவரம் கூட தெரியாமல் சிறைச்சாலையிலும் இன்னும் சுதந்திரத்தை பற்றியவன் உச்சரித்து கொண்டிருக்கிறான். உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் தலைவர் நீங்கள். போர்ச்சுகல் ஒரு கிறிஸ்தவ நாடு. நான் உங்களிடத்தில் கேட்கிற உதவி, எனக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தர வேண்டிய உதவி, போர்ச்சுகல் நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து கோவாவின் விடுதலைக்கு போராடிய வீரன் மைக்கேல் ரேனடையின் விடுதலைக்கு உத்தரவாதம் தாருங்கள். இதுதான் நான் உங்களிடத்தில் விரும்புகிற பரிசு என்று அண்ணா கேட்டார்.
போப்பாண்டவர் கண்களின் முனையில் கண்ணீர். காருண்யத்தை உலகத்திற்கு சொல்ல வந்த அந்த போப்பாண்டவர் நிலை குலைந்து விட்டார். யாரும் என் உள்ளத்தை இப்படி தொட்டதில்லை, முயற்சிக்கிறேன் என்று அண்ணாவை வெளியனுப்பி வைத்தார். அண்ணா விடை பெற்று வந்து விட்டார். போர்ச்சுக்கல் நாட்டோடு போப்பாண்டவர் பேச்சுவார்த்தை நடத்தி மைக்கேல் ரேனடையினுடைய விடுதலையை உறுதி செய்தார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு ஒரு நாள் திறந்தது. சிறை உடைத்து கொண்டு அந்த சிறுத்தை வெளியில் வந்தது. போர்ச்சுக்கல் நாட்டின் இந்திய தூதுவர் மாலை போட்டு வரவேற்று இந்திய விமானத்தில் அவன் அந்த நாட்டு மக்களுக்கு கையசைத்து கொண்டு ஏறி புறப்பட்டு இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்கு வந்தான். கோவா மக்கள் முழுவதும் டெல்லியை ஆக்கிரமித்திருந்தார்கள். 1000 பிறை கண்ட அன்னை இந்திரா முதல் மாலை போட்டு வரவேற்றார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், மத்திய அமைச்சர்கள், சபாநாயகர்கள், கட்சி தலைவர்கள் எல்லோரும் அவரை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். மாலைகளும் சால்வைகளும் நினைவு பரிசுகளும் திக்குமுக்காடி போனான். வரும்பொழுது சிரித்து கொண்டு இறங்கி வந்த மைக்கேல் ரேனடே திடீரென்றவனுடைய முகத்தில் சோகம் வந்து கவ்விக்கொண்டது. ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், சிரித்து கொண்டு உற்சாகமாக வந்து இறங்கிய நீங்கள் உற்சாகம் இழந்து காணப்படுகிறீர்கள், உங்கள் முகத்தில் கப்பி இருக்கிற சோகத்திற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுதுதான் அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, என்னுடைய விடுதலைக்கு தென்னகத்தை சார்ந்த அண்ணா என்ற தலைவர் பாடுபட்டதாக நான் அறிந்தேன். அந்த அண்ணாவை என் கண்கள் தேடுகின்றன, எங்கே அண்ணா என்று மைக்கேல் ரேனடே கேட்டார். அண்ணன் முரசொலி மாறன் அவரிடத்தில் சொன்னார், உன்னுடைய விடுதலைக்கும் பாட்டு மொழியுடைய எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கும் பாடுபட்ட அண்ணா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு போய் 16 நாட்கள் ஆகிவிட்டன என்று அன்றைக்கு சொன்ன பொழுது ரேனடே அசைவற்று நின்றான், அழுது துடித்தான். அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக சென்னைக்கு வந்து அலைமேவும் கடலோரம் அண்ணாவின் கல்லறையை கண்ணீரால் கழுவி கோவாவில் கொங்கணி கடற்கரையில் பிறந்தேன். நீ கலைகள் சிரிக்கிற காஞ்சிபுரத்தில் பிறந்தாய். நீ விடுதலையை விரும்பினாய், நான் விடுதலைக்கு போராடினேன். விடுதலைக்கு போராடிய என்னை விடுதலைக்கு விரும்பிய நீ என் விலங்கை உடைத்தாய். நான் விடுதலை பெற்று வந்திருக்கிறேன், நீ இந்த உலகத்திலிருந்தே விடுதலை பெற்று போய்விட்டாயா அண்ணா என்று சொல்லி அண்ணாவின் கல்லறையிலே முட்டி மோதி அழுது அண்ணா மறைந்த அதிர்ச்சி தாங்காமல் விடுதலை பெற்று வந்த ரேனடே 6 மாதத்தில் உயிர் துறந்தார் என்பது வரலாறு. திராவிட இயக்கம் என்ன செய்ததென்று கேட்கிறார்கள். சில தோல் நமைச்சல் எடுத்தவர்கள். இதை செய்தது திராவிட இயக்கம். அண்ணா கோவாவின் விடுதலை வீரன் விலங்கை உடைத்தது தமிழ்நாட்டில் இருந்த அறிவு இயக்கத்தின் தலைவர் அண்ணா என்பது வரலாறு. எவ்வளவு பெரிய மானுட பற்றாளன் எங்கள் அண்ணா. ஏறி நின்று பார்த்தான் மானுட பரப்பை. மானுட சமுத்திரம் நான் என்று கூவினான். இன்றைக்கு மானுடம் நொண்டுகிறது. என்னுடைய உணவை நான் தீர்மானிக்க முடியவில்லை, என்னுடைய உடையை நான் தீர்மானிக்க முடியவில்லை. ஏன்? என்னுடைய மொழியை நான் கொண்டாட முடியவில்லை. இந்த நாட்டில் உணவின் மீதும் உடையின் மீதும் என்னோடு ஒட்டி உறவாடுகிற கலாச்சாரத்தின் மீதும் அறிவிக்கப்படாத போரை தொடுப்பதற்கு சில பேர் ஆயுதம் ஏந்திவிட்ட சூழலில் அதையும் தாண்டி மானுடம் வெல்லும், மனிதகுலம் தழைக்கும், கடைசியில் மானுடம் மட்டுமே மிச்சம் இருக்கும். ஆகவே மானுடத்தை நேசியுங்கள், மனிதத்தை புனிதப்படுத்துங்கள். அப்படி மானுடம் பேணினார்கள். மானுட உயர்வே அன்றைக்கு நோக்கமாக இருந்தது. சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில்
காதல் மனைவியின் கன்னத்தில் கணக்கில்லாத முத்தங்களை கொடுத்துவிட்டு, கண்ணே நான் கார்காலம் வருவேன், அதுவரைக்கும் காத்திரு என்று சொல்லிவிட்டு திரவியம் தேடுவதற்கு திரைகாடல் தாண்டி சென்றான் எங்கள் சங்ககால தலைவர். அவன் திரைகடல் தாண்டி சென்றான், திரவியம் தேடப் போனான். திரவியங்களை தேடி குவித்துவிட்டு கார்காலம் வந்தது. குவளை மலர்கள் கண்விழித்தன. காதலிக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வரவே அந்த மன்னன், அந்த சங்ககால தலைவன் ஊருக்கு வருவதற்கு ஆயத்தமானான். அழகாக வனையப்பட்ட ஒரு தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு மரங்கள் சூழ்ந்த சோலைக்குள்ளே தேர் ஊர்ந்து வருகிறது. தேரின் உச்சியில் சங்ககால தலைவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் மேலே பார்க்கிறான். எங்கே பார்த்தாலும் மரகத பட்டு போர்த்தியது போன்ற பச்சை மரங்கள். ஒரு மலரை பஞ்சனையாக கொண்டு 2 வண்டுகள் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. தேரினுடைய உச்சியில் கடகடகடகடவென்றும் கணகணவென்றும் மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நாக்கு அசைவதால் மணி எழுப்புகிற ரீங்கார சத்தம் அந்த வண்டிகளின் உல்லாசத்திற்கு உற்பாதம் விளைவிக்கும் என்று கருதியவன் தேரை நிறுத்துகிறான். மணியின் நாக்கை கட்டி போட்டுவிட்டு அதற்கு பிறகு தேரை ஓட்டுகிறான் என்றால் 2 வண்டுகளினுடைய உறவுக்கும் உல்லாசத்திற்கும் நான் ஒருவன் காரணமாக இருக்கக்கூடாது என்று தேரின் நாக்கில் கட்டப்பட்ட மணியை கட்டி போட்டுவிட்டு பயணத்தை தொடர்ந்தான் சங்ககால தலைவன் என்பது நாங்கள் மானுடம் பேணியவர்கள் என்பதற்கு சாட்சி. என் பெருமைக்குரியவர்களே, இன்றைக்கு அது பிரான்மலை என்கிறார்கள், அன்றைக்கு அது பரம்பு மலை. அந்த பரம்பு மலை ஆண்ட கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பாரி மன்னன். அங்கே யானைகள் தின்று தீர்த்து போடப்பட்ட கரும்பு சக்கை மலை போல் குவிந்து கிடக்கும். மலை போல் குவிந்து கிடக்கிற கரும்பு சக்கையில் இருந்து தேன் ஆறாகி ஒழுகும். அவ்வளவு வளம்பொலிந்த வளமார்ந்த அந்த பரம்பு மலையின் மீது கொற்றத்தவிசில் இருந்து ஆட்சி புரிந்தவன் மன்னன் பரம்பு மலை ஆண்ட பாரி. பாரி ஒரு நாள் அரண்மனைக்கு செல்வதற்கு தேரில் உட்கார்ந்து வருகின்றான். தேரில் உட்கார்ந்தவன் வருகிற பொழுது அவனுடைய கண்கள் ஒரு வாடி கொடுக்கின்ற முல்லைக்கொடியை பார்த்தது. ஐயோ, ஒரு முல்லைக்கொடி வாடி கிடக்கிறதே என்று கவலை கொண்டான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். வள்ளலார் கைவீசி நடக்கவில்லை, கைகட்டியே நடந்தார். ஏன் நீங்கள் கைவீசி நடக்கவில்லை என்று கேட்ட பொழுது காற்றுக்கு வலிக்கும் என்றார். வீடுதோறு இறந்தும் பசி அறாத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன் என்றார் வள்ளலார். வள்ளலாரின் இதயம் அன்றைக்கு பாரியின் இதயத்தில் இருந்தது.
அவன் வாடிக்கிடக்கிற முல்லைக்கொடியை பார்த்துவிட்டு தேரை விட்டு இறங்கி அந்த முல்லைக்கொடியை தேரிலே சுற்றி விட்டுவிட்டு தன்னுடைய கால்கள் சிவக்க அரண்மனைக்கு நடந்து சென்றான். கேட்கல தேர், எனக்கு முல்லைக்கொடி கேட்கவில்லை, நான் வாடுகிறேன், நான் வருத்தமாக இருக்கிறேன், எனக்கு உதவென்று வாய் திறந்து அது கேட்கவில்லை, அது கேட்காது. ஆனால் ஒரு முல்லைக்கொடி வாடி கிடப்பதை பார்த்தவுடனே வருத்தம் மேலிட தேரை பரிசாக கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு நடந்து சென்றான். இந்த நாட்டில் வள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணனை சொல்லுவார்கள். கர்ணன் வள்ளல் என்பதில் நாஞ்சில் சம்பத்திற்கு ஐயமில்லை. கர்ணன் கேட்டதால் கொடுத்தவன். கேசவன் பெற்ற யாசகம் என்று சமய சொற்பொழிவாளர்கள் சிலாகித்து பேசுவார்கள். கேட்டு கொடுத்தான் கேசவன், கேளாமல் கொடுத்தான் பாரி. இந்த கொடைக்கு வேறு பெயர் இல்லை. இந்த கொடைக்கு கொடை மடம் என்று பெயர். ஆகவே இப்படி மானுடம் மகரந்தை சேர்க்கை செய்த மண் இந்த மண். மானுடம் பேணிய மண் இந்த மண். இந்த மண்ணில் நகை உண்டே தவிர பகை இல்லை. இந்த மண்ணில் கருப்புண்டே தவிர வெறுப்பில்லை. இந்த மண்ணில் பொறுப்புண்டே தவிர போக்கிரித்தனம் இல்லை. இன்றைக்கு போக்கிரித்தனம் செய்து இந்த மண்ணை களவாடி விடலாம் என்று கருதுகிறவர்களின் கனவில் கல்லறிவதற்கு மானுடம் பேணிய வரலாற்றை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் பசித்தவர்களுக்கு பந்தி வைத்தால் பட்டமரமெல்லாம் துளிர்க்கும், பாலைவனமெல்லாம் செழிக்கும், கெட்ட குடியெல்லாம் சிறக்கும், நட்ட நடுநிசையெல்லாம் விடியும். கோட்டான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.